மீனாட்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாடா. முதல்ல மீனாட்சி காணாம போன விஷயத்தை லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே அந்த பையனை பத்தி அவன் படிக்கிற காலேஜ்ல விசாரிங்க. அவன் காலேஜ்ல முதல்ல இருக்கான பாருங்க. சரியா? சரிங்க சார். எத்தனை மணிக்கு ஏர்போர்ட் போகணும்? Night 11 o'clock. We'll go to the airport. Take care of yourself, Meenakshi. Bye. Sleep well. இந்நேரம் ஊர்ல எல்லாரும் லெட்டரை பார்த்திருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்கிருந்து போயிடுவேன். கனடாக்கு போனதுக்கு அப்புறம் மைனாவுக்கு ஃபோன் பண்ணி ஊர்ல என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுக்க வேண்டியதுதான். யாரு? இன்பாவா இருக்குமோ? வந்துட்டேன். நான் தான்மா. என்ன விஷயம்? ரூம் போயிருக்கணும். வாங்க. கட்டில உட்காந்துக்குங்கம்மா, நான் பெருக்கிக்கிறேன். வா. பாப்பா பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா, நைஸ் நேம். பவித்ரா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? ஏன் லீவ் போட்டுட்டு அம்மா கூட வந்துட்டீங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டீங்க? என்னாச்சுடா, ஏன் ஸ்கூலுக்கு போல? நான் எப்பயுமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்? என்னாச்சுமா? குழந்தைய ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பல? ஒன்னாப்பு படிச்சுட்டு இருந்தாமா, நல்லாதாம்மா படிச்சா. திடீர்னு அவங்க அப்பா டெங்கு காய்ச்சல் வந்து செத்து போயிட்டாருமா. மேல படிக்க வைக்கவோ ஃபீஸ் கட்டவோ வசதி இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலோ ரொம்ப தூரத்துல இருக்கு. புள்ளைய தனியா அனுப்ப முடியலம்மா. நானும் இட்டுன்னு போய் இட்டுன்னு வர முடியல. அதான் படிப்பு வேணான்னு நிப்பாட்டிட்டம்மா. ஐயோ, குழந்தைங்க படிக்காம இருக்க கூடாதுங்க. அதுவும் பெண் குழந்தைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். புரியுதுமா, ஆனா வசதி வாய்ப்பு இல்லையே. நான் என்னம்மா பண்ணுவேன்? உங்க போன் நம்பர் கொடுங்க எனக்கு. எதுக்குமா? நான் இன்னைக்கு கனடா போறேன். அங்கேயே செட்டில் ஆயிடுவேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி குழந்தையோட படிப்பு செலவுக்கு மாசம் பணம் அனுப்புறேன். நீங்க அவளை படிக்க வைங்க. யாரு என்னன்னு கூட பார்க்காம நீங்க உதவி பண்றீங்களே, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. ஐயோ, இதுல என்னங்க இருக்கு? நீங்க நம்பர் சொல்லுங்க. 9 9 8 2 1. சரி. இதுல ஏன் நம்பர் இருக்கு. நான் கனடா போனதும் உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லைங்க. பவித்ரா, இப்போ நீங்க இத வாங்கிக்கணும். தேங்க்ஸ் சொல்லுமா. தேங்க்ஸ். குட் கேர்ள். உங்க புருஷன் கனடாவுல இருக்காராமா? உங்க கூட வந்திருக்கிற ஐயாங்க உங்க கூட கனடா வர்றாங்களாமா? அதுல ஒருத்தர் என் கூட வராரு, எனக்கு உதவி பண்றதுக்காக. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா, எதுவும் வேணும்னா கண்ணார ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. சரிம்மா. பாப்பா, அம்மாவுக்கு டாடா சொல்லிட்டு வா. டாடா. டாடா. பாய். சரிங்கம்மா, நாங்க வர்றோம்.
நீங்க தான் இன்பராஜோட ஃப்ரெண்ட்ஸா? உன் பேர் என்னடா? வருண் சார். உன் பேர் என்ன? வினய். வினயன் வச்சதுக்கு வேணான்னு வச்சிருக்கலாம்டா. உன் பேர் என்ன? கொக்கி சார். என்னது? குமார் சார். இதுக்கு முன்னாடி வேற என்னமா பேர் சொன்ன? ஃபுல் நேம் கொக்கி குமார் சார். போலீஸ் கிட்ட அடமொழி. சார் 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 அடிங்க சார். பிடியா சார். ஐயோ. ஏய் இங்க வா. எதுக்கு சார்? ஏய் வாடா. சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். எசகே ஐயா சார் ஏய், சார் ஏய், எந்திரா, எந்திரா. கூப்பிடுறாங்கல்ல எந்திரியா. வாடா. இன்பராஜ் எங்க இருக்கா? சொல்றா. இன்பராஜ் எங்க இருக்கா? எனக்கு தெரியாது சார். உண்மையை சொன்னா விட்டுருவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்ல லத்தி உடையிற வரைக்கும் விட்ட மாட்டேன். வீக் பாடியா வேற இருக்க, ஒழுங்கா நீயே உண்மையை சொல்லிடு. சொல்ற தம்பி. இன்பா சென்னைக்கு போயிருக்கா சார். எதுக்காக? அது எனக்கு தெரியாது சார். சரி, கூட யாரெல்லாம் போயிருக்காங்க? தெரியாது சார். டேய் சத்தியமா தெரியாது சார். சொல்றான்றேல. தெரியாது சார். சொல்ல மாட்டேன். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு சார் என்னோட இவனுக்கு தான் சார் எல்லாமே தெரியும். இவன் தான் சார் இன்பா க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டு? சொல்றா. சார் 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 என்னடா பூச்சாண்டி வேலை காட்டுறீங்களா? சார் சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார். சார் அடிக்கடி சார் நான் சொல்லிடுறேன் சார். சார் நான் சொல்லிடுறேன் சார். சார் நான் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு. சென்னையில் எங்க போயிருக்காங்க? சத்தியமா அட்ரஸ் தெரியாது சார். ஆனா ஈஸியார் பக்கம்னு சொன்னா சார். படிக்கிறதுக்கு காலேஜ் அனுப்புனா பொண்ணுங்களை கடத்தியா விற்க பாக்குறீங்க? சார் நாங்களாம் இல்ல சார், அந்த இன்பா தான் சார். எல்லா நாய் ஒரு நாய் தான்டா. எசகே ஐயா 3 பேருக்கு மண்டையில கொஞ்சம் உரைக்கிற மாதிரி மந்திரிச்சு விடு. சரிங்கய்யா. ஹலோ, ஆமா தங்க மீனாட்சி தான். ஓ, அந்த பாஸ்போர்ட் நம்பருக்கு விசா இஷ்யூவே ஆகலையா? சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சார் ஏதாவது சொன்னாங்களா சார்? தம்பி, இது ஆல் மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, கடத்தல் கேஸ். சரவணன்றவர் யாரு? என் அண்ணன் தான் சார். சரவணன் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு கனடா கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்தி தான் அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா தங்க மீனாட்சியோட பாஸ்போர்ட்டுக்கு கனடா விசா இஷ்யூவே ஆகல. அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு கனடா கூட்டிட்டு போறதுக்காக கூட்டிட்டு போல, அந்த பொண்ணை கடத்தி விற்கிறதுக்காகவும் அவளை ரேப் பண்றதுக்காகவும் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இன்பராஜ் ரொம்ப மோசமானவன் தம்பி. அவனுக்கு பல புரோக்கர்களோட தொடர்பு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணை காப்பாத்துறோமோ அவ்வளவு நல்லது. அருணாச்சல் ஐயா கிட்ட நான் பேசுறேன், நீங்க உடனே சென்னைக்கு போங்க. சார்
கண்டுபிடிச்சிடலாம்ல சார். அந்த பொண்ணுக்கு ஆபத்து வர்றது முன்னாடி கண்டுபிடிச்சானு தம்பி. வாட்ஸ்அப் குரூப்னு காலம் எம்புட்டோ கெட்டு போய் கிடக்கு. அந்த பொண்ணு அதெல்லாம் சிக்கிறதுக்கு முன்னாடி காப்பாற்றி ஆகணும். போலீஸ் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். நான் வரேன். வரேங்க சார். யோ என்னையா பார்க்குறீங்க? அடிங்க. அத்தை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தை நான் இப்போ சென்னை கிளம்புறேன். நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். எது நடந்தாலும் கூப்பிடுறேன். ம். என்னாச்சு அண்ணா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப வந்தால் மீனாட்சியோட வருவேன். இல்லைனா மீனாட்சி வேட்டையனோட சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு செய்தி சொல்லிடுங்க. நான் வரேன். யாரு? Meenakshi, it's me, Inba. ஒரு நிமிஷம். Meenakshi juice. ஐயோ இன்பா, நீங்க எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு? என்ன மீனாட்சி, நீங்க சாப்பிடாம இருக்கும்போது எங்களால மட்டும் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? ஐயோ எனக்கு உண்மையிலே பசி இல்ல. ஜூஸ் மட்டும் குடிங்க மீனாட்சி. ஏர்போர்ட் போற வரைக்கும் தெம்பு வேணும்ல. நாங்க உள்ள வரலாமா? ஓ சாரி, வாங்க. நீங்க ஜூஸ் மட்டும் சாப்பிடுங்க, அப்பதான் எங்களால நிம்மதியா சாப்பாடு சாப்பிட முடியும். ப்ளீஸ். சரி. சூப்பர். இது போதும் மீனாட்சி, இனி எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். உங்களை பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறது எங்க பொறுப்பு. இன்பா, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு தான் அப்பவே சாப்பிடுங்கன்னு சொன்னது. நாங்க கதை சாத்திட்டு போய் சாப்பாடு வாங்கி தரோம். அது வரைக்கும் நீங்க தூங்குங்க மீனாட்சி. என்னன்னு தெரியல, திடீர்னு கண்ணு கட்டிட்டு வருது. சாப்பிடாம இருந்தா அப்படிதான் வரும் மீனாட்சி. நீங்க தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாங்க போயிட்டு உடனே வந்துடுறோம். டூட், லெட்ஸ் கோ. நீங்க ரெஸ்ட் எடுங்க மீனாட்சி.
பிளான் பண்ண மாதிரியே மயங்கி கிடக்குறா டூ. மீனாட்சி எப்படி இருக்கான்னு பாருங்க டூட். விருந்து ரெடியா இருக்கு டூட். Dude, I have an important work. கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா? Yeah, dude. Enjoy yourself. Have a good time. And don't forget, I'm waiting. Lock the door. After all, பட்டி காட்டு பொண்ணு நீ என்னை இத்தனை நாள் காய விட்டல. உன் மூஞ்சிக்கு உன்னை கனடா கூட்டு போணுமா? மீனாட்சி சரவணனுக்கும் இல்ல, அந்த வேட்டையனுக்கும் இல்ல, இந்த இன்பாக்ஸ். So bro, tell me, how's the plan? ஐயோ, சொல்லும் போதே அவ்வளோ சுகமா இருக்கு. It's amazing. You know what? I'm just waiting for the moment. Nice. Okay bro, let's go. Yeah, let's go. ஐயோ, இவனுங்க நல்லவங்கன்னு நினைச்சுதானே அந்த அம்மா வந்திருக்காங்க. ஐயோ, இப்பவே இதை அந்த அம்மாட்ட போய் சொல்லணும். எங்க போற? அம்மா ரூமுக்கு. எதுக்கு? ரூம் துடைக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, போ. அதான் போன்றேன்ல, சும்மா அங்க போய் அவங்கள தொந்தரவு பண்ணாத. ரூமை காலி பண்ணதும் தொடச்சிக்கலாம். One for Gautam, one for me. Hey baby, I feel like flying up, 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 up. Hello, கண்ணாயிரம், என் ரூமுக்கு ஒரு கூல் ட்ரிங்க் கொண்டு வாங்க. Okay, thanks கண்ணாயிரம். Dude, it's kind of sweating here. நான் போய் freshen up ஆயிட்டு வரேன். Okay. Okay, take it. ஐயா, இந்தாங்க. தேங்க்யூ கண்ணாயிரம். அப்படியே என் திங்ஸ் எல்லாம் வெளியே இருக்கு, அதை பேக் பண்ணிடுங்க. சரிங்க ஐயா. One for Gautam, one for me.
ஹலோ அம்மா, நான் செல்வி பேசுறேன். யாரு? அம்மா, காலையில ரூம் போயிருக்க வந்தேன்ல, பவித்ராவோட அம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்குங்க. நீங்க நம்பி வந்த 2 பேரும் நல்லவங்க இல்லம்மா. அவங்க உங்களை மோசமானதா கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களை நம்பாதீங்கம்மா. அவங்க ஜூஸ் கொண்டு வந்தா குடிக்காதீங்க. நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கம்மா. செல்வி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே விளங்கல. என் பிள்ளை மேல சத்தியமா உண்மை. நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கம்மா. அவங்க பேசுனதை கேட்டுதாம்மா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஜூஸை மட்டும் குடிச்சிடாதீங்கம்மா. அம்மா, யாரோ வரமா இருக்கு. நான் போனை வச்சிடுறேன். ஹலோ ஹலோ செல்வி, ஹலோ. அவங்க நம்பாதீங்கம்மா. அவங்க ஜூஸ் கொண்டு வந்தா குடிக்காதீங்க. காப்பாத்துங்க. ஏய் நில்றி மீனாட்சி. யாராவது காப்பாத்துங்க. புட்டிங்க அப்புறம் அவள காப்பாத்துங்க. நில்றி.